ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் காமாக்ஷிஸ் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் தமிழ். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, கூகுள் பே ஆப் யூஸ் பண்ணி டிடிஹெச் ரீசார்ஜ் எப்படி பண்ணுறது, அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. அப்போ தான் என் சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைமாக கூகுள் பே ஜிபே ஆப் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி இந்த வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தாங்க கொடுத்துருக்கேன். அதுக்கான டைம் ஸ்டாம்ப்ஸும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் ஜிபே ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் ஆனதும் ஆப்பை அன்லாக் பண்ணுறதுக்கு 4 டிஜிட் கூகுள் பின்னை என்டர் பண்ண சொல்லி வரும். ஒருவேளை நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது கூகுள் பின்னுக்கு பதிலாக ஸ்க்ரீன் லாக் ஆப்ஷனை அன்லாக் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணி இருந்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் என்ன ஸ்க்ரீன் லாக் செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ, ஃபிங்கர் பிரிண்ட்டோ பின்னோ பாஸ்வேர்டோ பேட்டர்னோ என்ன செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஆப் அன்லாக் ஆனதும் அதோட ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தாங்க நமக்கு வரும். இப்போ நம்ம ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ரெகுலர் பேமெண்ட்டுங்கிற ஸ்க்ரீனுக்கு போகணும். இதுக்கு பிஸ்னஸஸ் அண்ட் பில்ஸில் இருக்கிற பில்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் பே பண்ணுறதுனால கீழே இருக்கிற நியூ பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பீப்புள் அண்ட் பில்ஸ்னு வரும். இதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற ரீசார்ஜ் அண்ட் பே பில்ஸில் செகண்ட் ஆப்ஷனான பில் பேமெண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் ஆகிற ரெகுலர் பேமெண்ட்ஸுங்கிற இந்த ஸ்க்ரீனில் லிங்க் பில்ஸ் ரீசார்ஜஸ் அண்ட் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுறது மூலமாக நம்மளோட அக்கௌண்ட் லிங்க் ஆகிடும். ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் அது மாதிரி பில்ஸ் எல்லாமே பில் டேட் அப்போ தானாகவே பேமெண்ட் டீட்டெயில் நமக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பேமெண்ட் கேட்டகரிஸில் ரீசார்ஜ்னு இருக்குது பாருங்கள். அதில் செகண்டாக இருக்கிற DTH கேபிள் டிவி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வர ஆல் டிடிஹெச் கேபிள் டிவி பில்லர்ஸில் நீங்கள் எந்த கனெக்ஷன் வச்சுருக்கீங்களோ அந்த பில்லரை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சன் டைரக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நம்ம டிடிஹெச் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறோங்கிறதுனால கெட் ஸ்டார்டட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட் கார்டு நம்பர் மஸ்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் அக்கௌண்ட் நேம் ஆப்ஷனல் தான். அண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற அதே ஒரிஜினல் நேமை தான் இங்கே கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நமக்கு புரிகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு நேமை கொடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு லிங்க் அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் லிங்க் ஆகிறதுக்கு முன்னாடி ரிவ்யூ அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்னு நம்ம என்டர் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். அதெல்லாம் சரியான செக் பண்ணிவிட்டு லிங்க் அக்கௌண்ட் ஆப்ஷனை அகைன் கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் லிங்க் ஆனதும் அக்கௌண்ட் லிங்க்டுன்னு இது மாதிரி கீழே வந்துடும். சன் டிடிஹெச் அக்கௌண்ட் எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு இப்போ சொல்லியிருந்தேன். உங்கள் ஐடியாக்காக மற்ற சில பில்லர்ஸும் எப்படி நம்ம அக்கௌண்ட் லிங்க் பண்ணலான்னு சொல்லிடுறேன். ஏர்டெல் டிஜிட்டல் டிவி கனெக்ஷன் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இதே மாதிரி தான் கெட் ஸ்டார்டர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் 10 டிஜிட் கஸ்டமர் ஐடி அக்கௌண்ட் நேம் என்ட்ரு பண்ணி லிங்க் அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். கஸ்டமர் ஐடி தெரியாத பட்சத்தில் உங்கள் ரிமோட்டிலேயே மெனு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மை அக்கௌண்ட்டில் ஃபைண்ட் யுவர் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும்னு இங்கே கூட கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒருவேளை டாடா ஸ்கை கனெக்ஷன் வச்சுருக்கீங்கன்னா பில்லில் டாடா ஸ்கை கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் கெட் ஸ்டார்டட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் அக்கௌண்ட்டில் 10 டிஜிட் சப்ஸ்கிரைபர் ஐடி இல்லைனா மொபைல் நம்பரும் என்ட்ரு பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நேம் அதே மாதிரி தான் ஆப்ஷனல் கொடுக்காமையும் விடலாம். ஸோ இதை என்ட்ரு பண்ணி லிங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் லிங்க் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் டிஷ் டிவி கஸ்டமர்னால் பில்லில் டிஷ் டிவி கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டர் கொடுத்ததும் லிங்க் அக்கௌண்ட்டில் 11 டிஜிட் வியூவிங் கார்டு நம்பர் இல்லைனா டாடா ஸ்கையில் கொடுத்த மாதிரி ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரும் இங்கே அக்செப்டட் சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட் நேம் சேம் உங்கள் ஆப்ஷனல் தான். அப்புறம் லிங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் லிங்க் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வீடியோக்கான் DTHக்கும் பார்த்துடலாம். பில்லில் DTH கிளிக் பண்ணி கெட் ஸ்டார்டட் கொடுத்ததும் லிங்க் அக்கௌண்ட்டில் சப்ஸ்கிரைபர் ஐடி அக்கௌண்ட் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு லிங்க் அக்கௌண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்க வேண்டியது தான். சப்ஸ்கிரைபர் ஐடி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து ஐடின்னு கேப்ஸில் டைப் பண்ணி 566777 நம்பருக்கு SMS பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் சன் டைரக்ட் கஸ்டமர்ஸ் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ஸ்மார்ட் கார்டு நம்பர் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நாங்கள் எந்த நம்பரையும் நோட் பண்ணியும் வைக்கல, செட் ஆஃப் பாக்ஸ்லேயே அந்த அடியில் ஸ்டிக்கரில் பார்க்கலான்னா அதுவும் இல்லைன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. உங்கள் டிடிஹெச் ரிமோட்லேயே மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டிவி ஸ்க்ரீனில் மெனு ஆப்ஷன்ஸ் அந்த செட்டிங்ஸ் நேம்ஸ் எல்லாமே கீழே ஷோ ஆகும். இப்போ உங்கள் ரிமோட்டில் லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரோ மார்க்கை யூஸ் பண்ணி டூலுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற ஹெல்ப் இன்ஃபர்மேஷன்
இன்ஃபர்மேஷன் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அங்கே ஸ்மார்ட் கார்டு நம்பர்னு மென்ஷன் ஆகியிருக்கும். இல்லைன்னா சிடிஎஸ்ன்னு அதுக்கு நேராக நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சிடிஎஸ்னுக்கு நேராக ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற நம்பர் தான் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ஸ்மார்ட் கார்டு நம்பர். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளேயே ரவுண்ட் ப்ராக்கெட்டும் அதுக்குள்ளே நம்பர் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் அதையும் சேர்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற மொத்த நம்பரும் சேர்ந்து தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ஸ்மார்ட் கார்டு நம்பர். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கூகுள் பேயில் டிடிஹெச் ரீசார்ஜ் நம்ம அக்கௌண்ட்டுக்கு பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சவங்கன்னு வேறு யாருன்னா அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக நம்மளால் மற்றவங்களுக்கும் டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ண முடியும். இதுக்கு என்ன பண்ணணும்னா சேம் லிங்க் அக்கௌண்ட் ப்ரொசீஜரே தான். பில்லர்ஸில் அவங்க எந்த கனெக்ஷன் வச்சுருக்காங்களோ அந்த பில்லரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பில்லரில் நம்ம ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்க பட்சத்தில் அங்கே கெட் ஸ்டார்டட் ஆப்ஷன் காட்டாது. அப்போ என்ன பண்ணணும்னா மேலே ரைட் சைடில் இருக்கிற ட்ராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் அக்கௌண்ட்டில் அவங்களோட ஐடி நேம் எல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு லிங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டு ரிவ்யூ அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு லிங்க் அக்கௌண்ட்டை மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க அக்கௌண்ட் லிங்க் ஆகிடும். இது மாதிரி வேற ஒருத்தவங்களோட அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக நம்மளால் மற்றவங்களுக்கும் டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ண முடியும். அதே போலவே நம்ம ஏற்கனவே லிங்க் பண்ணி வச்சுருக்க அக்கௌண்ட்டில் எதனா சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் அதையும் செய்ய முடியும். அக்கௌண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எடிட் ஆப்ஷன் பென்சில் மாதிரி ஒரு ஐக்கன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேம்லேயோ ஐடியிலையோ எதில் சேஞ்சஸ் பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கிளிக் பண்ணிவிட்டு ரிவ்யூ அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ்லாமும் சேவ் ஆகிடும். ஜிபேயில் வேறு ஒருத்தவங்க அக்கௌண்ட்டை நம்மளால் எப்படி லிங்க் பண்ணி வச்சுக்க முடியுதோ அதே மாதிரியே இனிமேல் அந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த அக்கௌண்ட் நமக்கு தேவையில்லைங்கிற பட்சத்தில் அந்த அக்கௌண்ட்டை நம்மளால் அன்லிங்க்கும் பண்ணிக்க முடியும். இதுக்கு என்ன பண்ணணும்னா ரைட் சைடு இருக்கிற ட்ராப் டவுன் மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த அக்கௌண்ட் நமக்கு தேவையில்லையோ அந்த அக்கௌண்ட்டுக்கு நேராக எடிட் ஐக்கனுக்கு பக்கத்தில் இருக்கிற டெலிட் ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் வரும். அந்த ஸ்க்ரீன்லேயே கீழே பார்த்தீங்கன்னா அன்லிங்க் அக்கௌண்ட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே அந்த அக்கௌண்ட் அன்லிங்க் ஆகிடும். நம்ம அக்கௌண்ட்லேருந்து அவங்க அக்கௌண்ட் ரிமூவ் ஆகிடும். அக்கௌண்ட் அன்லிங்க் அப்படின்னு அந்த ஸ்க்ரீன்லேயே கீழே இது மாதிரி வந்துடும். இப்போது பேமெண்ட் ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஒன்ஸ் நம்ம அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி முடித்ததுமே அந்த அக்கௌண்ட்லேயே ஸ்க்ரீனில் கீழே பார்த்தீங்கன்னா பே அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கோட அமௌண்ட் எவ்வளோன்னு நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேமெண்ட் மோடை சூஸ் பண்ணணும். நீங்கள் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுருக்க பேங்க் அக்கௌண்ட் ஆர் கார்டில் எது மூலமான பே பண்ணுறதுன்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை புதுசாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டையோ இல்லை கார்டையோ ஆட் பண்ணிவிட்டு அதிலிருந்து பே பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இதுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ட்ராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட் ஆட் கார்டுன்னு ஆப்ஷன் வரும். அது மூலமாக நீங்கள் புதுசாக பேங்க் அக்கௌண்ட்டையோ கார்டையோ ஆட் பண்ணிவிட்டு அதிலிருந்து கூட நீங்கள் பே பண்ணலாம். ஸோ பேமெண்ட் மோடை சூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் பேமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 6 டிஜிட் யூபிஐ பின்னை என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும். யூபிஐ பின்னை என்ட்ரு பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதும் இது மாதிரி டிக் மார்க் வந்துடும். அப்புறம் தானாகவே ரீடைரக்ட் ஆகி நம்ம இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துடுவோம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்னு இருக்கிறது. பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதும் ஒரு க்ரீன் கலர் டிக் மார்க்கோட பெய்டுன்னு வந்துடும். பக்கத்துலேயே இருக்கிற ப்ளூ கலர் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பில் இன்வாய்ஸ் டீட்டெயிலை பார்த்துக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த பேமெண்ட் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 3 days கூட எடுக்கலான்னு மேலே நோட்டிஃபிகேஷனும் வந்தது, கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இந்த பில் இன்வாய்ஸை நீங்கள் வேறு யாருக்குன்னா ஷேர் பண்ணுறதுனாலும் மேலே இருக்கிற ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணுறது மூலமாக வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை மெயில் மூலமாகவோ வேறு ஷேர் ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஷேரும் பண்ணிக்கலாம். பில் ரிசீட்டை எப்படி ஷேர் சேவ் பண்ணுறது, டவுன்லோட் எப்படி பண்ணுறதுன்னெலாம் நம்ம சேனலில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கேங்க. வீடியோட லிங்க் மேலே ஐகார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள் பேமெண்ட் ஃபெயில்டு ஆகிடுச்சுன்னா அக்கௌண்ட்டிலே பேமெண்ட் டீட்டெயில் பக்கத்தில் இருக்கிற ப்ளூ கலர் ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா பில் இன்வாய்ஸ் ஸ்க்ரீன் வந்துடும். அதிலே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கெட் ஹெல்ப் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இஷ்யூஸ் ரிலேட்டடான சொல்யூஷன்ஸ்லாம் அங்கேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லைனா பில் இன்வாய்ஸ் ஸ்க்ரீன்லேயே டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 டாட் ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கேயும் கெட் ஹெல்ப் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் இஷ்யூஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் அதுக்கான
சொல்யூஷன்ஸ்லாம் அங்கே செக் பண்ணிக்கலாம். நீட் மோர் ஹெல்ப்பில் காண்டாக்ட் சப்போர்ட் அந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் டீமையே காண்டாக்ட் பண்ணியும் உங்கள் ப்ராப்ளமை சால்வும் பண்ணிக்கலாம். ஜிபே மூலமாக டிடிஹெச் ரீசார்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. வேறு யாருக்குன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் என் சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். Thanks for visiting my channel and watching my videos. Take care. Bye.